சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக சட்டக்கல்லூரி மாணவி உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவான்மையூரில் இருந்து குடுவாஞ்சேரி சென்ற மாநகர பேருந்து குரோம்பேட்டை ரயில்வே கேட் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றபோது அங்கு நின்று கொண்டிருந்த காரை எடுக்குமாறு ஓட்டுநர் ஹாரன் அடித்துள்ளார். எனினும் வாகனத்தை எடுக்காததால் பேருந்தை இயக்கிய போது பேருந்தின் பின்பகுதி கார் மீது லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. இதனால் வாகனத்தில் இருந்த பெண் உட்பட 4 பேர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் பேருந்தை அங்கேயே நிறுத்தியதால் பின்னால் வந்த 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டன. பின்னர் சாலை மறியல் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியதை அடுத்து பேருந்துகள் அங்கிருந்து போடப்பட்டன. காரில் வந்த பெண் குரோம்பேட்டை லட்சுமிபுரத்தை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி என்பது தெரிய வந்தது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லாருமே வக்கீல் நான் நிப்பாட்டிட்டேன். வண்டி எடுக்கல, எதுவும் பண்ணல, நிப்பாட்ட இறங்கிட்டேன். வண்டியை விட்டு இறங்கி என்ன பார்க்கலாமா 4-5 பேர் ரவுடி லேடி எல்லாம் சேர்த்து அம்மாடி அடிக்கலாம் சார். அட்டேட்டு ஃபுல்லாக வரும் சார். ஃபுல்லாக அடிச்சு வீடியோ இருக்கு. ஏடிஎம்கே வண்டி சார், ஏடிஎம்கே வண்டி. அந்த வண்டி ஏடிஎம்கே வண்டி, தார் வண்டி, ஏடிஎம்கே தார் வண்டி. அந்த வண்டி எல்லாம் வந்து 4 பேருக்கு இருக்கு. அந்த லேடி முதல்ல மேலே அடிச்சு உடச்சு கேட்டா ஆயிரம்ன்றாங்க சார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. அதனை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.